வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பூரி கிழங்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடாய் காஞ்சிச்சிங்கம்மா, ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போடுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்துச்சு, கடுகு பொரிச்சு 3 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் லைட்டாக வதங்கும் போது 5 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பல் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இஞ்சி துண்டு நல்லா சீவல் போட்டு வச்சுருக்கேன். கொடை மிளகா 1 மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். கறிவேப்பிலை தேவையானது. இப்போ வந்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. நம்ம வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம், கொடை மிளகாவும் போடுறோம், காரம் அதிகமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. கொடை மிளகாவில் வந்து காரம் இருக்காது, அது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறது. ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரமாக நல்லா வதங்கிடும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாமா. கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூனு, ரொம்ப போடாதீங்க, ரொம்ப கம்மியாக ஒரு 1/4 ஸ்பூன். கரம் மசாலா வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காதவங்க நீங்கள் விட்டுருங்க, போடலன்னா கூட. நல்லா வதங்கட்டும், மசாலா நல்லா வதங்கணும். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இது வந்து நல்லா நம்ம மசிஞ்சிக்கணும். இந்த மாதிரி நல்லா உடச்சி நல்லா மசிய தண்ணி ஊற்றி நல்லா வந்து மசிய நல்லா பிசைஞ்சிடுங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு மீடியமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கம்மா, நல்லா வதங்கிச்சு பாருங்கள். அந்த ஒரு தக்காளி இருக்கிறது கூட நம்ம கண்ணுக்கு தெரியல. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி விட்டுருக்குங்க. தண்ணி விட்டு இந்த அளவுக்கு வரணும் நமக்கு. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். முதல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு போடும். இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடும். நம்ம 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுமா. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள். கரெக்டாக இந்த கிட்டத்துக்கு கரெக்டாக வரணும் பூரி கிழங்கு. அவ்வளோதாம்மா, 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான வேலை பூரி கிழங்கு. இப்போ கொத்தமல்லியை பொடியை கட் பண்ணி நல்லா மேலே போட்டுருங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்துருக்கு நம்ம இப்போ டிஸ்பிளேயில் பார்க்கலாம். பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சுமா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.